வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் கடந்த 6 மாசமா ஒட்டுமொத்த உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருந்த டாக்ஸ் வாருக்கு இப்போதைக்கு டெம்பரவரியா ஒரு எண்டு கார்டு போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா, உலகின் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான கண்ட்ரியான அமெரிக்கா அண்ட் சைனாவோட பிரசிடென்ட்ஸ் சவுத் கொரியால பூசன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நகரத்துல 2 பேரும் சந்திச்சு பேசுற அவுட்கம் விளைவு டாக்ஸ் வாருக்கு டெம்பரவரியா ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்ரிமெண்ட் எதுவும் இதுவரைக்கும் சைன் ஆகல. 2 நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி போட்டு விளையாண்டுகிட்டு இருந்த அந்த டாக்ஸ் வாருக்கு டெம்பரவரியா அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்காவது இனி இந்த பிரச்சனை இருக்காதுன்ற அளவுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இது மேஜர் அவுட்கமா எதை பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அமெரிக்கா சைனாவில இருந்து இம்போர்ட் ஆகிற பொருட்களுக்கு போட்டிருந்த அந்த ஆவரேஜான 57% இருந்து டாக்ஸ் பெர்சன்டேஜ 10% குறைச்சு 47% குறைச்சிருக்காங்க. இது ஒரு மேஜர் அவுட்கமா பார்க்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட மிக முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. அப்படி அந்த மீட்டிங்ல எடுத்த மிக முக்கியமான அந்த முடிவுகள் என்ன? இந்த முடிவுகளால அமெரிக்காவுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், சைனாவுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், மிக முக்கியமா இந்தியாவுக்கு இந்த மீட்டிங்னால கிடைக்க போற விஷயங்கள் என்ன, ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, எல்லாத்துக்கும் மேல இந்த மீட்டிங்ல யார் கை ஓங்கி இருந்தது, இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடந்த இந்த டாக்ஸ் வார்ல உண்மையிலேயே ஜெயிச்சது யாரு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோல விடை இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற உலகின் அதிமுக்கியமான விஷயங்கள் எந்த மூலையில் நடந்தாலும் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோவா உங்க வீட்டுல இருந்து நீங்க தெரிஞ்சு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய கோல்டு வார்ன்றது உலக பிரசித்தி பெற்றது. பல வருஷங்கள் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா உலகின் முன்னணி நாடா இருந்தாலும், நம்பர் 1 நாடாக இருந்தாலும், தற்போதைய சூழ்நிலையில சைனாவும் அமெரிக்காவோட பல மடங்கு அதிவேகமா பல துறைகள்ல முன்னேறி வர்றாங்க. அவங்க 2 பேருக்கும் இடையே இருக்க அந்த போட்டிக்கு நடுவில் ஃபென்டானில் அப்படின்ற ஒரு மிகப்பெரியது ஒரு போதைப் பொருள் இருக்கு. அந்த ஃபென்டானில் செய்வதற்கான மூலப்பொருட்கள் எல்லாமே சைனால தான் கிடைக்குது. அந்த ஃபென்டானில்ன்ற போதைப் பொருளை செய்யறதுக்கு சைனால இருந்து இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் எல்லாம் இம்போர்ட் பண்ணி அல்லது திருட்டுத்தனமா சைனால இருந்து வாங்கி பிளாக் மார்க்கெட்ல வாங்கி மெக்சிகோ அண்ட் கனடா வழியா அமெரிக்காவுக்குள்ள வர்றதாகவும், இதனால அமெரிக்க மக்கள் பெரும்பாலும் நிறைய பேர் பாதிக்கப்படுறதாகவும் அமெரிக்கா ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சோ இதை அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையா பதவிக்கு வந்த உடனே இதை சொல்லி 20% ஒன்னு ஃபென்டானில தடுக்கணும், நீங்க தடுக்க தவறிய குற்றத்திற்காக உங்க மேல 20% டாக்ஸ் எக்ஸ்ட்ரா போடுறேன்னு சொல்லி ஏற்கனவே 37% இருந்த அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையே இருந்த டாக்ஸ் பெர்சன்டேஜ 57% உயர்த்தினாரு. இதுதான் ஆரம்பம். இதுக்கடுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும் பூதாகரமா மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்க ஒரு துறையான ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறைக்கு தேவையான மிக முக்கியமான சிப்ஸுகள் இருக்கு இல்லையா, இந்த சிப்ஸ் அமெரிக்கா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த சைனா சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய ஆயுதமான ரேர் எர்த் மினரல்ஸ் ஒரு விஷயத்துல கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம்னா, ஒட்டுமொத்த உலகமுமே இன்னைக்கு ரேர் எர்த் மினரல்ஸுக்காக சைனாவை நம்பிதான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 80% மேல சைனா கையில வச்சிருக்காங்க. சோ இதுக்கு என்ன பண்ண, கண்ட்ரோல்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. சோ எக்ஸ்போர்ட்டுக்கு உலகம் முழுக்க எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எங்க கிட்ட லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால அமெரிக்கா பெரிய அளவுல பாதிக்கப்படுது. சோ இதை பார்த்தா ட்ரம்ப் என்ன பண்றாரு, சைனா மேல 130% அடிஷனல் சார்ஜ் போடுறாரு. சோ இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் டாக்ஸ் மேல டாக்ஸ் போட்டு பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டே இருந்தாங்க. ட்ரம்ப் வழக்கமா எல்லா நாடுகள் மேலேயும் செய்யக்கூடிய அந்த மிரட்டல் உத்தியை சைனா கிட்டையும் கடைபிடிச்சு பார்த்தாரு. ஒட்டுமொத்தமா உலக நாடுகள் அத்தனை நாடுகளையும் மிரட்டினாரு. நான் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேன், இம்போர்ட் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேன், நான் மிக முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், எப்படி எல்லாம் மற்ற உலக நாடுகளை மிரட்ட முடியுமோ எல்லா நாடுகளையும் மிரட்டி பார்த்தாரு. பட் இந்த மிரட்டலுக்கு பணியாத சைனா, இதுல சைனா ஒரு படி மேல போய் அமெரிக்கா என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அதை விட ஒரு படி மேல போய் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பத்துல என்ன நினைச்சாரு, எப்படியாவது நம்ம மிரட்டலுக்கு சைனா இறங்கி வந்துருவாங்க அப்படின்ற ஒரு பகல் கனவுல இருந்தாரு. அது எல்லாம் தூளா போன ஆரம்பிச்ச உடனே ட்ரம்ப் ஆரம்பிச்ச அந்த டாக்ஸ் வாரோட பிரச்சனைகள் அமெரிக்காவுக்கே திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறப்பதான் ட்ரம்ப் உணர ஆரம்பிச்சாரு. சோ எப்படியாவது சைனா கூட நம்ம ஒரு டீல போட்டாகணும்ன்ற ஒரு முடிவுக்கு அவர் வர்றாரு. இந்த டாக்ஸ் வாரால அமெரிக்கா மட்டுமே கிடையாது, அமெரிக்கா சைனா 2 நாடுகளுக்குமே பாதிப்பு இருந்தாலும் 2 நாடுகளுமே எப்படியாவது இந்த டாக்ஸ் வார பிரச்சனையை முடிக்கணும். குறிப்பா சைனா என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு உலகம் இருக்கணும். சோ நம்ம பிசினஸ் மைண்டா இருக்கிறாங்க, எப்படியாவது நம்ம நாட்டை பொருளாதார அளவு முன்னேற்றணும்ன்ற எண்ணப்பட சைனா இருக்கிறாங்க. பட் அமெரிக்கா போல மிரட்டல் உத்திகள் அவங்க கையில எடுக்காட்டியும் கூட
அமெரிக்கா மிரட்டினா திருப்பி அடிக்கக்கூடிய அளவுல தான் சைனா இருக்கிறாங்க. சோ ரெண்டு நாடுகளுமே இதுல இருந்து ஒரு ரிலீஃப் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. அதிபர்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாட்டோட அதிகாரிகளும் சந்திச்சு பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு அக்ரிமெண்ட் சொல்யூஷனை கொண்டு வர பேசினாங்க. அதிகாரிகள் மட்டத்துல இந்த பேச்சுவார்த்தை ஓரளவு வெற்றிகரமா நடந்ததுக்கு அப்புறம் அதிபர்கள் சந்திக்க போறதா முடிவாச்சு. சோ அதுக்கப்புறம் தான் சவுத் கொரியால அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் சைனீஸ் பிரீமியர் திரு ஜிபிங் அவர்களும் ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்ணாங்க. அந்த மீட்டிங்ல அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஜிபிங்க உலகின் மிக பவர்ஃபுல்லான ஒரு நாட்டோட மிக பவர்ஃபுல்லான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லியும், ஜிபிங் என்னோட மிக நெருக்கமான நண்பர்னு சொல்லியும், ஜிபிங் ஆனா ஒரு டஃப்பான நெகோசியேட்டர்னு சொல்லியும் ஜிபிங்க ரொம்ப ரொம்ப பெருமையா பேசினாரு. சோ ஜிபிங் என்ன பேசினாருன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் காசா போர் நிறுத்தத்துக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு ஆத்தினார்னு சொல்லிட்டு அவர் ஒரு புகழ்ச்சியை வச்சாரு. அமெரிக்காவுக்கும் சைனாவும் உலகின் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ரெண்டு நாடுகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் அல்லது போட்டி இருக்கிறது எப்பவுமே இயல்பானதுதான். பட் அதையும் மீறி நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்போட இருக்கணும், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நல்ல விஷயம் செய்யணும்ன்றதுதான் என்னோட எதிர்பார்ப்புன்றது ஜிபிங் சொன்னாரு. இந்த சந்திப்பை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் கடைசியில் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திப்புக்கு 1-10 மார்க் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா 12 கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது 10க்கு 12 மார்க் கொடுப்பேன்னு ஓபனா சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்துறாரு. இந்த மீட்டிங் முடிவுல அமெரிக்காவுக்கு என்னென்ன விஷயம்லாம் கிடைக்கும்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1, அமெரிக்கால இருந்து சோயா பீன்ஸை இறக்குமதி செய்யறத கைவிட்டு இருந்த சைனா இப்போ அமெரிக்கால இருந்து சோயா பீன்ஸ் வாங்க போறாங்க மிகப்பெரிய அளவுல. இது அமெரிக்க விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரேர் எர்த் மினரல்ஸ், அதாவது அமெரிக்காவோட மிக முக்கியமான எதிர்பார்ப்பு ரேர் எர்த் மினரல்ஸா இருந்துச்சு. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ன்றது அமெரிக்காவோட டெக்னாலஜி ரன் ஆகணும்னா சைனாட்ட இருந்து ரேர் எர்த் மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இவி வெஹிக்கிள், சேட்டலைட், ஸ்கேனர்ஸ், செல்போன்ஸ், அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பண்ணக்கூடிய பல எக்யூப்மெண்ட்ஸுக்கும் ரேடார் சிஸ்டத்துக்கும் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் மிக மிக முக்கியமான ஒரு பங்கா இருக்குது. சோ இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபா இருக்கும். ஸோ இந்த ரேர் எர்த் மினரல்ஸை சைனா உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இருந்த அந்த தடைகளை நீக்கிறாங்க. சோ இது ஒரு மிகப்பெரிய நன்மையா இருக்கும். அடுத்தது இந்த ஃபென்டனில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருளோட சைனால இருந்து ஆகக்கூடிய எக்ஸ்போர்ட்டுகள் மேல நாங்க கட்டுப்பாடுகள் விடுக்கப்படும். திருட்டுத்தனமா சைனால இருந்து கடத்திக்கிட்டு கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு இது திருட்டுத்தனமா கடத்துறவங்க மேல மிகப்பெரிய ஆக்ஷன் எடுக்க போறோன்றதும் சைனா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதுவும் அமெரிக்காவுக்கு நல்ல விஷயமா படுது. அதே நேரத்துல சைனாவுக்கு இதனால கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சைனால இருந்து அமெரிக்காவுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்போர்ட்கள்ல விதிக்கப்பட்டிருந்த 57% டாக்ஸ்ன்றத 47 உடனடியா ட்ரம்ப் குறைச்சிருக்காரு. அடுத்த விஷயம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவையான அந்த ஏஐ சிப்புகளை கொடுக்கறதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டு இருக்கதா ஒரு தகவல் இருக்கு. மீட்டிங் முடிஞ்ச உடனே டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் தலையிலேருந்து இறங்கின மாதிரி ஒரு ஃபீலோட இருந்தாரு. இந்த மீட்டிங் சம்பந்தமா நீங்க 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு கேட்டப்போ 10க்கு 12 மார்க் கொடுப்பேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. ஆனா ஜிபிங் காமன் கம்போசரா அவரோட முகத்துல இருந்து எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த்ல சைனீஸ் பிரீமியர் ஜிபிங் அமெரிக்காவுக்கு வரப்போறதாகவும், அப்போ சில மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போறதாகவும், அந்த வருஷத்தோட கடைசியில சில மாதங்கள் கழித்து அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் சைனாவுக்கு போறதாக சொல்லியிருக்காரு. இந்த மீட்டிங்னால இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் கிடைச்ச நன்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஜர் விஷயமா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இந்த ஒரு விஷயத்துக்கு சைனா கண்ட்ரோல்ஸ் போட்டிருந்தது அமெரிக்காவுக்கு மட்டுமே கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கான எக்ஸ்போர்ட்டுக்கு தான் சைனா கண்ட்ரோல்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதை இப்போ நீக்கிறதுனால இந்தியாவுக்கும் அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ரேர் எர்த் மினரல்ஸ் முக்கியமான விஷயம் தான். ஸோ அந்த வகையில இந்தியாவுக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆனா அதே நேரத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவும் சைனாவும் ரொம்ப நெருக்கமா போறது இந்தியாவுக்கு எந்த வகையிலும் நன்மை தராதுன்றது இந்த இன்டர்நேஷனல் அஃபேர்ஸை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களோட கருத்தா இருக்குது. அதாவது அமெரிக்கா சைனாவை ஓவர் கம் பண்றதுக்கோ இல்ல சைனாவை நெருக்கிறதுக்கோ இந்தியாவை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்காவும் சைனாவை ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ரிலேஷன்ஷிப்ல அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றது பல பேரோட கணிப்பா இருக்குது. ஸோ கடைசி கேள்வி, இந்த அக்ரிமெண்ட்னால இதுவரைக்கும் நடந்த டாக்ஸ் வார்ல ஜெயிச்சது யார் கை ஓங்கி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா சைனாவோட கை ஒரு பெரிய அளவு ஓங்கி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட் சைனாவுக்கு தேவையோ இல்லையோ அமெரிக்காவுக்கு ரொம்ப 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 மிக முக்கியமான தேவை. என்ன காரணம், சைனாவோட இம்போர்ட்டுகளை நம்பிதான் ஒட்டுமொத்த உலகமே இருக்குது. இன்னைக்கு அமெரிக்கா மட்டுமே இல்ல, ஒட்டுமொத்த உலகமே சைனா இல்லாம இருக்க முடியாத நிலையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. சைனால இருந்து ஆகக்கூடிய இம்போர்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் ஏத்துனாரு இல்லையா, அதோட விளைவுகள் எங்க போய் முடிஞ்சிருக்குன்னா, அமெரிக்காவில கன்சியூம் பண்ணக்கூடிய பல பொருட்கள் சைனால இருந்து போன பொருட்கள் தான். சோ அந்த சைனாவோட இம்போர்ட்டுக்கு டாக்ஸ் அதிகமா வர்றப்போ
ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருளோட விலை அதிகமாகுது. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்ல இன்ஃபிளேஷன் அதிகமாகுது. இது மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை உருவாக்க கூடுன்றது அந்த ஒரு பயமும் ட்ரம்புக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சோயாபீன்ஸ், அமெரிக்கால இருந்து வரக்கூடிய சோயாபீன்ஸை சைனா இறக்குமதி பண்ணாம அர்ஜென்டினா உள்பட மற்ற நாடுகளும் இறக்குமதி பண்றப்போ சோ அமெரிக்கால வந்து சோயாபீன்ஸ் தேங்கி கிடக்க ஆரம்பிச்சது. சோயாபீன்ஸ் விவசாயிகள் ரொம்ப கவலையிட ஆரம்பிச்சாங்க. இது இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால இந்த சோயாபீன்ஸ் பயிரிடுற பகுதிகளில் தான் ட்ரம்புக்கு மிகப்பெரிய அளவு செல்வாக்கு இருந்துச்சு. ஸோ அவங்க தான் மிகப்பெரிய அளவு ட்ரம்புக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்க மத்தியிலேயே ட்ரம்போட ஹார்ட்கோர் ஆதரவாளர்கள் மத்தியிலேயே அவரோட செல்வாக்கு இழக்கக்கூடிய நிலை வருமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ எப்படியாவது இந்த சோயாபீன்ஸோட பிரச்சனையை சால்வ் பண்ணுன்றதுல அமெரிக்க பிரசிடென்ட் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அதே போல ரேர் எர்த் மினரல்ஸ், ஒட்டுமொத்த அமெரிக்காவோட டெக்னாலஜி ரன் ஆகணும்னா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இல்லாம நடக்கவே நடக்காதுன்ற சூழ்நிலை. சோ இதுல இருந்து எப்படியா வெளியே வரணும்ன்றதும் ட்ரம்போட மிகப்பெரிய எண்ணமா இருந்துச்சு. ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் புல்லிங் பண்ற மாதிரி, எல்லாரையும் மிரட்டுற மாதிரி, பாகிஸ்தானை மிரட்டுற மாதிரி எல்லா நாட்டையும் மிரட்டி பணிய வச்சிடலான்றது அவரோட கனவா இருந்துச்சு. பட் ஆனா சைனா அதுக்கு இடமே கொடுக்கல. நீ எது பண்ணாலும் திருப்பி அடிக்க என்னால முடியும் அந்த ஒரு விஷயத்த சைனா திருப்பி காமிக்க ஆரம்பிச்ச உடனே உண்மையிலேயே ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, வேற வழி இல்லாம சரண்டர் ஆயிட்டாரு. எப்படியாவது டீல முடிச்சாகணுன்ற ஒரு வெறி சைனாவை விட ட்ரம்ப்புக்கு தான் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா இந்த ட்ரேட் வாரால அமெரிக்காவும் சைனாவையும் கம்பேர் பண்றப்போ அமெரிக்கா அடைய போற அந்த பாதிப்புகள் ரொம்ப 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 அதிகமா இருந்துச்சு. சைனால இருந்து போகக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல் இல்லாம அமெரிக்காவோட என்டையர் டிஃபென்ஸ் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகும்னு சொன்னா எப்படிப்பட்ட டிராப்ல வந்து அமெரிக்கா மாட்டி இருக்குன்னு பாருங்க. அமெரிக்கா ஆரம்பிச்சு வச்ச இந்த டாக்ஸ் வாரால அதிகமா திருப்பி தாக்கப்பட்டது அமெரிக்கா தான். சைனாவுக்கு பாதிப்புகள் இருந்தாலும் சைனா வந்து அவங்களோட growth ரேட் தான் கம்மியாகும். பேச்சுவார்த்தையோட முடிவுல அமெரிக்கன் பிரசிடென்ட் வாயால் சொன்ன விஷயம் என்னன்னா, உலகின் மிகப்பெரிய 2 நாடுகள், மிக பவர்ஃபுல்லான 2 நாடுகள்னு சொல்லிட்டு சைனாவையும் அமெரிக்காவையும் ஒன்னா கம்பேர் பண்ற அளவு கொண்டு வந்ததே சைனாவோட மிகப்பெரிய வெற்றியா பாக்குறாங்க. சைனாவும் அந்த மரியாதை எதிர்பார்க்குது. அமெரிக்காவுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணுன்ற மரியாதை சைனா எதிர்பார்த்தது. அந்த மரியாதையை அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. சோ இனி வந்து அமெரிக்காவோட ஒரு ஈக்குவல் பார்ட்னர் சைனா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் போர்ட்ரேட் ஆக போகுது. இது சைனாவுக்கு கிடைச்ச மாரல் விக்டரி. சோ இந்த வீடியோல முடியல உங்கள்ட்ட நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த டாக்ஸ் வாரோட எண்டுல யாரு ஜெயிச்சது? அமெரிக்கா ஜெயிச்சாங்களா, சைனா ஜெயிச்சாங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.